வணக்கம் தமிழ் பசங்களா, வெல்கம் டு HYQ சீரீஸ் பை டோபா நீட் அகாடமி. நான் உங்கள் சஞ்சய் சார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரம் வேவ் ஆப்டிக்ஸ். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, 2 or more வேவ்ஸை ஆட் பண்ணுறது தான் நம்ம இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 டைப் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது. ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இன்னொன்று டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது 2 கிரஸ்ட் ஒன்றா சேர்ந்தது அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி 2 ட்ரஃப் ஜாயின் பண்ணாலும் எனக்கு இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்கும், அதாவது ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமமாக இருக்கும். அண்ட் அகெயின் அதுவும் பிரைட்டாக தான் இருக்கும். இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது அடிஷன் ஆஃப் வேவ்ஸ். ஸோ 2 or more than waves ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபியர் ஆகும்போது அந்த ப்ராசஸை தான் நம்ம இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்ஃபரன்ஸ் 2 டைப் இருக்குது. ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இன்னொன்று டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிரஸ்ட்டும் இன்னொரு கிரஸ்ட்டும் மீட் ஆகும்போது இதனுடைய ஆம்ப்ளிடியூட் எனக்கு பெருசாக இருக்கும். அப்போது எனக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் இங்கே ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஒரு ட்ரஃப்பும் இன்னொரு ட்ரஃப்பும் மீட் ஆச்சு அப்படின்னா எனக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆம்ப்ளிடியூட் எகெயின் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போவும் எனக்கு பிரைட் ஃப்ரிஞ்சு தான் ஃபார்ம் ஆகும். இதை தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே ஒரு கிரஸ்ட்டும் ஒரு ட்ரஃப்பும் மீட் ஆச்சு அப்படின்னா எனக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது ஒரு டார்க் ஃப்ரிஞ்சாக இருக்கும். இது டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுடைய பாத் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா del is equal to n lambda. இதே டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸோட பாத் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2n minus 1 lambda by 2. இப்போ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்டர்ஃபரன்ஸை ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நமக்கு 2 ஸ்லிட் இருக்குது, S1 and S2. இந்த 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஸ்மால் டி. அண்ட் இந்த ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கேபிட்டல் டி. இப்போ நான் இங்கே ஒரு சோர்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா இந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் இந்த S1க்கும் S2 2 தனித்தனியாக பிரிஞ்சு இந்த S1 ஒரு கோஹரன்ட் சோர்ஸாகவும் S2 இன்னொரு கோஹரன்ட் சோர்ஸாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த 2 கோஹரன்ட் சோர்ஸஸும் ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபியர் ஆகி எனக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ லைட் இதிலேருந்து எமர்ஜ் ஆகி வந்துச்சு அப்படின்னா எனக்கு இங்கே மறுபடியும் எமர்ஜ் ஆகும், அதே மாதிரி இங்கேயும் வரும். ஸோ இப்படி ஒன்றோட ஒன்று இன்டர்ஃபியர் ஆகி எனக்கு இந்த ஸ்க்ரீனில் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். இந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னில் சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகும். ஏன் பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எனக்கு S1லேருந்து ஓக்கு போகிற டிஸ்டன்ஸும் S2க்கு ஓக்கு போகிற டிஸ்டன்ஸும் சேமாக தான் இருக்குது. அப்போது எனக்கு பாத் டிஃப்ரென்ஸ் இங்கே 0 அண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸும் 0. ஸோ எனக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வேவ் ஒரு பிரைட் ஃப்ரிஞ்சாக இங்கே இருக்கும். இதே நான் இன்னொரு பாயிண்ட் P சூஸ் பண்ணுறேன், விச் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் X. நான் அப்படி சூஸ் பண்ணும்போது S1Pக்கும் S2Pக்கும் ஒரு பாத் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா S1 சீக்கிரமாக போய் Pயை ரீச் ஆயிரும், பட் S2 கொஞ்சம் டைம் எடுத்து தான் போய் Pயை ரீச் பண்ணும். ஸோ இங்கே பாத் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பாத் டிஃப்ரென்ஸோட வேல்யூ del is equal to xd by d. இதுதான் நம்ம யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச இது. இப்போது நம்ம பிரைட் ஃப்ரிஞ்சோட வேல்யூ வேணும் அப்படின்னா நமக்கு கண்டிஷன் என்ன தெரியும், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருக்கணும். அப்போ del is equal to n lambda. பட் நம்ம இங்கே ஆல்ரெடி டெல்லோட வேல்யூ xd by dன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம்னா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ x is equal to n lambda d by d. இதுதான் பொசிஷன் ஆஃப் பிரைட் ஃப்ரிஞ்ச். இதே எனக்கு டார்க் ஃப்ரிஞ்ச் வேணும் அப்படின்னா அப்போது del is equal to destructive interference நடக்கணும். ஸோ 2n minus 1
lambda by 2. Again Young's double slit experimentல del is equal to xd by d ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு x டார்க்கோட வேல்யூ 2n minus 1 lambda d by 2d அப்படின்னு வரும். ஸோ இதுதான் பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சுக்கான ஃபார்முலா. பிரைட் ஃப்ரிஞ்சுக்கான ஃபார்முலா n lambda d by d அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சுக்கான ஃபார்முலா 2n minus 1 lambda d by 2d. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிஞ்ச் வித். ஃப்ரிஞ்ச் வித் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு பிரைட் ஃப்ரிஞ்ச் அல்லது ரெண்டு டார்க் ஃப்ரிஞ்சுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் நம்ம ஃப்ரிஞ்ச் வித் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரிஞ்ச் வித்துன்னு சொல்லலாம், பேண்ட் வித்துன்னு சொல்லலாம். So fringe with beta is equal to lambda d by d. So in the fringe width formula n கிடையாது. So it is independent of n. அதாவது எந்த நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் இருந்தாலும் சரி அங்கே வந்து ஃப்ரிஞ்ச் வித் வந்து சேமாக தான் இருக்கும். அங்கே இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எல்லா ஃப்ரிஞ்சஸும் ஈக்குவல் வித்தில் தான் இருக்கும். அதுதான் இதை ரெப்ரசென்ட் பண்ணுது. இதே ஆங்குலர் வித் எடுத்தோம் அப்படின்னா அதோட ஃபார்முலா lambda by d அல்லது in terms of beta சொல்லணும்னா beta by d அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்டென்சிட்டிக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இது எல்லாமே ஈக்குவல் வித்தில் தான் இருக்கும் அப்படின்னு. அதனால எனக்கு ஈக்குவல் வித்தில் தான் எல்லாமே இருக்கும் அண்ட் எல்லாத்தோட இன்டென்சிட்டியும் சேமாக தான் இருக்கும். ஸோ கிராஃப் வந்து நமக்கு இப்படி தான் வரும். இப்போது இதே இதனுடைய ஆம்ப்ளிடியூடும் இன்டென்சிட்டியும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூடோட ஃபார்முலா a is equal to root of a1 square plus a2 square plus 2a1 a2 cos pi. அப்போ இன்டென்சிட்டியோட ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னா I is equal to I1 plus I2 plus 2 root I1 I2 cos pi. ஸோ இந்த பை அப்படிங்கிறது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ I1க்கும் I2க்கும் நடுவில் என்ன ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த இது தான் இது. இப்போ இதே வந்து எனக்கு ஆம்ப்ளிடியூட் சேமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு I is equal to 4I0 cos square pi by 2 அப்படின்னு வரும். ஜென்ரல் கேஸில் எழுதணும் அப்படின்னா I is equal to I max cos square pi by 2. ஸோ I max ஓட வேல்யூ 4I0 இருக்கும், I minimum ஓட வேல்யூ 0 இருக்கும். இதே ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா I max by I minimum இதோட என்னவா இருக்கும் அப்படின்னா A max by A minimum square. So amplitude of maximum square divided by minimum amplitude square அல்லது maximum amplitude formula A1 plus A2 the whole square divided by A1 minus A2 the whole square. இதே in terms of intensity எழுதணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னா root of I1 plus root of I2 the whole square divided by root of I1 minus root of I2 the whole square. இதே in terms of ratio எழுதணும் அதாவது amplitude ratio எழுதணும் அப்படின்னா r plus 1 the whole square divided by r minus 1 the whole square. r அப்படிங்கிறது ratio of amplitudes. இதே intensity ratio பார்த்தோம்னா I1 by I2 is equal to W1 by W2 is equal to A1 square by A2 square is equal to R square. இதில் W அப்படிங்கிறது width of the slits. ஸோ அந்த ரெண்டு ஸ்லிட்டுடைய width அதுதான் W1 and W2 அப்படிங்கிறது. அண்ட் R அப்படிங்கிறது A1 by A2. இந்த ரெண்டோடைய ரேஷியோ தான் நம்ம வந்து R அப்படின்னு சொல்லுவோம். R அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட் ரேஷியோ. ஸோ இதுதான் இந்த டாப்பிக்கான ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுனா போதும், டப்புன்னு சம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ சம் போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சம்
the relation between the fringe width for the red light and yellow light is. So fringe width கேட்டிருக்காங்க. fringe width ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும். beta is equal to lambda d by d and beta is directly proportional to lambda. So wavelengthும் fringe widthும் directly proportional. இங்க red light and yellow light கொடுத்திருக்காங்க. So it is known wavelength of red light is greater than wavelength of yellow light. அப்போ எனக்கு எது அதிகமாக இருக்கும்? fringe width of red will be greater than fringe width of yellow. So the answer would be 2. Easy. அடுத்து fringe width in a particular Young's double slit experiment is measured to be beta. What will be the fringe width if the wavelength of light is doubled? So wavelength வந்து இங்க double பண்ணிடுறாங்க. The separation between the slits is halved. So separation between the slits அப்படிங்கிறது small d, இது வந்து பாதியா மாறிடுது. And the separation between the screen and slits is tripled. So capital D வந்து 3d ஆ மாறிடுது. Again fringe width ஓட formula beta is equal to lambda d by d. So lambda என்ன ஆயிருது? 2 lambda வா மாறிடுது. d ஓட வேல்யூ 3d ஆ மாறிடுது. And small d ஓட வேல்யூ d by 2 ஆ மாறிடுது. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா 2 into 3 6 and இந்த 2 மேலே போயிடும் 2, அப்போ lambda d by d ஆ இருக்கும். ஸோ beta dash is equal to 12 lambda d by d. ஸோ lambda by d தான் initial fringe width. ஸோ 12 beta. ஸோ எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 12 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் 4. Next, if the fifth order maxima of the wavelength 4000 angstrom in double slit experiment coincides with the nth order maxima of wavelength 5000 angstrom, then n is equal to. So maximum கொடுத்திருக்காங்க. maximum ஓட formula positionக்கு x is equal to n lambda d by d. இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா n fifth order maxima is equal to, அத coincide ஆச்சுன்னா எனக்கு ரெண்டோட பொசிஷனும் சேமா இருக்கு with nth order. எனக்கு அந்த n ஓட வேல்யூ என்னன்னு தெரியாது. பட் நமக்கு wavelength கொடுத்திருக்காங்க. lambda 1 ஓட வேல்யூ 4000 angstrom and lambda 2 ஓட வேல்யூ 5000 angstrom. ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4000 angstrom, இங்கே வந்து 5 என்னோட வேல்யூ and d by d is equal to n2 into lambda ஓட வேல்யூ 5000 angstrom into d by d. So d by d cancel, இது cancel பண்ணிக்கலாம், 5 cancel. So n2 is equal to 4. So the answer is option 3, 4. Next, two coherent sources are 0.3 mm apart. So d oda value 0.3 mm. They are 1 meter away from the screen. So capital D oda value 1 meter. The second dark fringe. So appo x2 dark is at a distance of 0.3 centimeter from the center. The distance of the fourth bright fringe from the center is. So x4 கண்டுபிடிக்கணும், பிரைட்டுக்கானதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எனக்கு டார்க்கோட வேல்யூ கொடுத்துருக்கான். நமக்கு டார்க்கோட ஃபார்முலா என்னன்னு தெரியும்னா 2n minus 1 lambda d by 2d. ஸோ இப்போ இங்கே என்னோட வேல்யூ 2, அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 into 2 4, 4 minus 1 3 lambda d by 2d அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 0.3 சென்டிமீட்டர். அப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா lambda d by d is equal to 0.3 into 10 to the power of minus 2 into 2 divided by 3. So இதுவும் cancel ஆச்சுன்னா 0.1, which is 0.2 into 10 to the power of minus 2 அல்லது 2 into 10 to the power of minus 3 எழுதலாம். இப்போ நமக்கு பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு ஃபார்முலா x is equal to n lambda d by d. n ஓட வேல்யூ 4 and lambda d by d ஓட வேல்யூ தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 2 into 10 to the power of minus 3.
which is 8 into 10 to the power of minus 3. அல்லது நம்ம 0.8 centimeter அப்படின்னு சொல்லலாம். So the answer is 0.8 centimeter. Next, in Young's double slit experiment, the light emitted from the source has lambda is equal to 6.5 into 10 to the power of minus 7 meter and the distance between the two slits is 1 mm. The distance between the screen and slits is 1 meter. The distance between third dark and fifth bright fringes. So இப்படியே தான் டார்க்கு பிரைட்டு மாற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ லாம்டாவோட வேல்யூ 6.5 into 10 to the power of minus 7 meter and distance between the slits அது வந்து 1 millimeter and capital D ஓட வேல்யூ 1 meter. ஸோ இங்கே distance between the third dark. ஸோ ஃபஸ்ட்டு தேர்ட் டார்க்கோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ x3 டார்க்கோட ஃபார்முலா 2n minus 1 lambda d by 2d. So which is 3ங்கிறதுனால 2 into 3 6, 6 minus 1 7 lambda d by 2d அப்படின்னு வரும். அதே நான் பிரைட்டுக்கு எடுத்தேன் அப்படின்னா ஃபிஃப்த்து பிரைட் ஃப்ரிஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ x5 bright is equal to n lambda d by d which is 5 lambda d by d அப்படின்னு வரும். ஸோ இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ x5 minus x3 dash is equal to lambda d by d காமன் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா that would be 5 minus 7 by 2 which is lambda d by d 10 minus 7 3 by 2. ஸோ இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3 by 2 into lambda ஓட வேல்யூ 6.5 into 10 to the power of minus 7 capital D ஓட வேல்யூ 1 divided by small d ஓட வேல்யூ 1 into 10 to the power of minus 3. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1.63 mm இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 1.63 mm. In Young's double slit experiment, the angular width of fringe is 0.20 degree. So fringe oda value 0.20 degree for sodium light of wavelength. So lambda 1 5890 Armstrong. If the complete system is dipped in water will be. ஸோ எப்போவுமே ஒரு மீடியமில் போய் நம்ம வச்சோம் அப்படின்னா அங்கே வந்து வேவ் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். நமக்கு தீட்டாவோட ஃபார்முலா என்ன தெரியும்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை டி. ஸோ இங்கே வேவ் லென்த் இருக்குது, வேவ் லென்த் டிக்ரீசஸ் பை n terms. ஸோ திஸ் வுட் பி லாம்டா பை மியூ டி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நான் என்னென்னு எழுதலாம்? லாம்டா தீட்டா 2 இஸ் ஈக்குவல் டு தீட்டா 1 பை மியூ. ஸோ தீட்டா 1ஓட வேல்யூ 0.20 டிகிரி அண்ட் இங்கே வந்து வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டருடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 4/3. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா that would be 0.20 divided by 4/3 which is 0.20 into 3 divided by 4 which is 0.15 degree. So the answer is option 2 0.15 degree. Next, in Young's double slit experiment, the separation D between the slits is 2 mm. So small d oda value 2 mm and the wavelength is 5896 Armstrong and distance between the slits and the screen is 100 centimeter. It is found that the angular width of the fringes is theta 1 is equal to 0.20 degree. To increase the fringe angular width to so theta 2 oda value 0.21 degree with same lambda and d. The separation between the slits needs to be changed to. So again, theta oda formula lambda by d. எனக்கு wavelength same னு சொல்லிட்டான். So same lambda அப்படிங்கிறதுனால எனக்கு theta is inversely proportional to d. அப்போ ஃபார்முலா எனக்கு என்னவா இருக்கும்னா theta 1 by theta 2 is equal to inversely proportionalங்கிறதுனால d2 by d1. அப்போ d2 is equal to theta 1 by theta 2 into d1. So theta 1 oda value 0.20 and theta 2 oda value 0.21 and d oda value
2 into 10 to the power of minus 3. So 0.2 divided by 0.21 oda value 0.95 into 2 mm varum, which is 1.9 mm. So the answer is 2, 1.9 mm. Next, two slits in Young's experiment have widths in the ratio 1:25. So width udiya ratio வந்து 1:25 கொடுத்துட்டாங்க. The ratio of intensity at the maxima and minima in the interference pattern I max by I minimum is. So நமக்கு தெரியும் W1 by W2 is equal to I1 by I2. அப்போ I max by I minimum formula in terms of intensity வந்து root of I1 plus root of I2 the whole square divided by root of I1 minus root of I2 the whole square. So இங்க I1 oda value 1 and I2 oda value 5. So this would be 1 oda root 1 plus 25 oda root 5. So 1 plus 5 the whole square divided by 1 minus 5 the whole square. So 1 plus 5 இங்கிறது 6, 6 oda square 36 divided by 1 minus 5 minus 4 minus 4 the whole square 16. So இதை cancel பண்ணோம்னா 9 by 4. So the answer is option 1, 9 by 4. Next, in Young's experiment, light of wavelength 4000 angstrom is used to produce bright fringes of width 0.6 mm at a distance of 2 meters. So எனக்கு lambda ஓட value 4000 angstrom and width oda value, that is beta oda value 0.6 mm and distance வந்து 2 meter. If the whole apparatus is dipped in a liquid of refractive index 1.5, so refractive index oda value 1.5, the new fringe width will be. So நமக்கு தெரியும் beta oda formula, beta is equal to lambda d by d. நான் முன்னாடியே என்ன சொன்னேன், lambda வந்து கொண்டு போய் இன்னொரு மீடியம்ல வெச்சோம்னா decreases by refractive index. So அப்போ beta dash would be equal to beta by n. So beta oda value 0.6 mm divided by refractive index 1.5, அது 3 by 2 னு எழுதிக்கலாம். So this would be 0.2, 0.4 mm. So the answer is 0.4 mm. So question number 10. In Young's double slit experiment, the slits are separated by 0.28 mm. So D oda value 0.28 mm. And the screen is placed 1.4 meter away. The distance between the first dark, so first dark அப்படிங்கிறது x1 dark and the fourth bright fringe. So இந்த ரெண்டுக்கான distance அது வந்து 0.6 centimeter. The wavelength of the light used in the experiment is. So again, dark oda formula 2n minus 1 lambda d by 2d. So இங்க substitute பண்ணோம்னா 1, so 2 into 2, 2 minus 1, 1 வரும். So lambda d by 2d. இதே x4 of bright எடுத்தோம் அப்படின்னா n lambda d by d. So n oda value 4, so 4 lambda d by d. So இந்த ரெண்டோட difference தான் 0.6 centimeter. So 0.6 into 10 to the power of minus 2 is equal to lambda d by d காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா 4 minus 1 by 2 வரும். So which is 7 lambda d by d. So 7 into lambda value தெரியாது, capital D ஓட value 1.4 divided by small d oda value 0.28 into 10 to the power of minus 3 is equal to 0.6 into 10 to the power of minus 2. So இதை simplify பண்ணீங்கன்னா lambda value would be 3.4 into 10 to the power of minus 7 meter. So option 1. Next, Young's double slit experiment is performed in a liquid, the 10th bright fringe. So 10th bright fringe வந்து lies where the 8th dark fringe lies in a vacuum.
ஸோ இந்த 10th பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு மீடியமில் இருக்குது. ஸோ மீடியமில் இருந்தாலே வேவ் லென்த் வந்ததுன்னா டிக்ரீசஸ் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அண்ட் அதே மாதிரி 8th டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து வேக்யூமில் இருக்குது. ஸோ லைஸ் வேர் அப்படின்னு கொடுத்தனால இந்த ரெண்டும் ஈக்குவல் தான், ரெண்டுடைய பொசிஷனும் எனக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ பிரைட் ஃப்ரிஞ்சோட பொசிஷனும் டார்க் ஃப்ரிஞ்சோட பொசிஷனும் எனக்கு இங்கே ஈக்குவல். ஸோ பிரைட் ஃப்ரிஞ்சோட ஃபார்முலா n lambda d by d, பட் இது ஒரு மீடியமில் இருக்கிறதுனால டிவைடட் பை mu refractive index is equal to dark formula 2n minus 1 lambda d by 2d. So lambda d dd will get cancelled. So இது n1 n2. So n1 ஓட வேல்யூ 10, நமக்கு mu ஓட வேல்யூ தெரியாது, 2 into 8 minus 1 divided by 2 which is 16 minus 1 15 by 2. அப்போ mu is equal to so 1 by mu is equal to 10 into 2 divided by 15. So mu is equal to 10 into 2 divided by 15. So cancel பண்ணா இது 2, இது 3. So 4 by 3. 4 by 3 ஓட value 1.33. So option 4, 1.33. Next, in two separate setups of the Young's double slit experiment, fringes of equal width are observed when lights of wavelength. So fringes வந்து எனக்கு equal கொடுத்துட்டான். Beta 1 is equal to beta 2. And wavelength oda ratio lambda 1 by lambda 2 oda value 1 by 2 if the ratio of the slit separation in the two cases is 2:1. So d1 by d2 oda value 2 by 1. The ratio of the distances between the plane of the slits and the screen. So d1 by d2 oda value enna. Again fringe width oda formula எழுதுனோம்னா beta is equal to lambda d by d. இப்போ இங்க ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. அப்போ lambda 1 d1 by d1 is equal to lambda 2 capital D2 by small d2. எனக்கு d1 by d2 ஓட ரேஷியோ தான் வேணும். அப்போ d1 by d2 is equal to lambda 2 by lambda 1 into d1 by d2. So lambda 1 by lambda 2 ஓட வேல்யூ 1 by 2. அப்போ lambda 2 by 1 ஓட வேல்யூ 2 by 1 into d1 by d2 ஓட வேல்யூ 2 by 1 தான். So d1 by d2 is equal to 4 by 1. So the ratio is 4:1. Question number 13. In Young's double slit experiment, the slits are 2 mm apart. So small d oda value 2 mm and are illuminated by photons of two wavelengths. Lambda 1 oda value 12,000 Armstrong and lambda 2 is equal to 10,000 Armstrong. At what minimum distance from the common central bright fringe on the screen 2 meter from the slit? So d oda value 2 meter. Will a bright fringe from one interference pattern coincide with bright fringe from the other? So ரெண்டு bright fringeம் ஒன்னோட ஒன்று மீட் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டும் மீட் ஆகுது அப்படின்னா சென்டர்ல இருந்து அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ x1 is equal to x2 எடுத்துட்டோம்னா n1 lambda 1 d by d is equal to n2 lambda 2 d by d. So dd cancel ஆயிரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா lambda 1 வந்து அதிகமாக இருக்குது, lambda 2 கம்மியாக இருக்குது. அப்போ ஆப்வியஸாக n2 ஓட வேல்யூ வந்து n1 விட அதிகமாக இருக்கணும். அப்போது n1 lambda 1 is equal to n1 plus 1. ஸோ n2 விட அட்லீஸ்ட் ஒரு வேல்யூ வச்சு அது அதிகமாக இருக்கணும், lambda 2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா n1 into 12,000 is equal to n1 plus 1 into 10,000. So 12 n1 is equal to 10 n1 plus 1, sorry, plus 10. So this would be n1 is equal to 5.
நமக்கு பொசிஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பொசிஷனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் லாம்டா டி பை டி, ஏன்னா பிரைட் ஃப்ரிஞ்ச். ஸோ திஸ் வுட் பி n1 ஓட வேல்யூ 5 அண்ட் லாம்டா 1 ஓட வேல்யூ 12,000 ஆம்ஸ்ட்ராங். ஸோ விச் இஸ் 12 into 10 to the power of minus 7 into d ஓட வேல்யூ 2 மீட்டர் divided by 2 into 10 to the power of minus 3. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 mm. So answer 6 mm. Next 14. In Young's double slit experiment, the ratio of maximum intensity at a point to the intensity at the same point when one slit is closed. So maximum intensity எனக்கு என்னன்னு தெரியும் 4I0. ஸோ ஒரு ஸ்லிட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து அதனோட இன்டென்சிட்டி வந்து I0 மட்டும்தான் இருக்கும். அப்போ இதனுடைய ரேஷியோ Imax by I is equal to 4I0 by I0. ஸோ இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 4/1 which is 4. ஸோ ஆப்ஷன் 3. Question number 15. In Young's double slit experiment, the slit separation is doubled. ஸோ டியோட வேல்யூ வந்து 2 times increase பண்ணியிருக்காங்க. This results in, ஸோ ஃப்ரிஞ்ச் எல்லாமே ஃப்ரிஞ்சு தான். ஸோ ஃப்ரிஞ்சோட ஃபார்முலா பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி பை டி. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பீட்டா டேஷ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி பை 2d. ஸோ விச் இஸ் பீட்டா பை 2. ஸோ half times டிக்ரீஸ் ஆகுது. ஸோ halving of the fringe spacing. Question number 15. Option C. In Young's double slit experiment, using the light of wavelength lambda, 60 fringes are seen on a screen. So n1 oda value 60. If the wavelength of the light is decreased by 50%, so எனக்கு வந்து lambda 2 வந்து 50 times 50% of the lambda 1, so which is lambda 1 by 2. Then the number of fringes on the same screen will be, so நமக்கு தெரியும் n1 lambda 1 is equal to n2 lambda 2. So 60 lambda 1 is equal to n2 into lambda 1 by 2. So இதுவும் கேன்சல் ஆயிரும். So n2 ஓட வேல்யூ 120. So option 3. Question number 17. In Young's double slit experiment, the ratio of intensities of bright and dark fringes is 9. So அதாவது Imax by I minimum ஓட வேல்யூ 9. This means that, ஸோ அப்போ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே இன்டென்சிட்டியும் ஆம்ப்ளிடியூடும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இன்டென்சிட்டியோட ஃபார்முலா Imax by I minimumக்கு root of I1 plus root of I2 the whole square divided by root of I1 minus root of I2 the whole square, which is equal to 9. ஸோ இந்த ரூட் அந்த பக்கம் ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா ரூட்டாக மாறிடும். ஸோ அப்போ root I1 plus root I2 is equal to 9 into root I1 minus, sorry, இது 3 I2. ஸோ ரீப்ளேஸ் பண்ணோம்னா 2 root I1 is equal to 4 root I2 வரும். அப்போது root of I1 by I2 is equal to 4 by 2, which is 2. ஸோ அப்போது I1 by I2 ஓட வேல்யூ 4 இருக்கும், 4 by 1. So the intensities of individual sources are 4 and 1 unit respectively. The slits in Young's double slit experiment have equal widths. So W1 is equal to W2. The intensity at the central fringe is I0. So maximum intensity oda value I0 nu kuduttaanga. If one of the slits is closed, the intensity at this point will be, so intensity oda formula 4I0 cos square pi by 2. இதுதான் எனக்கு மேக்ஸிமம் இன்டென்சிட்டியாக இருக்கும். பட் இங்கே வந்து எனக்கு I0 தான் கொடுத்துருக்கான். அப்போ இந்த ரெண்டோட வேரியேஷன் பார்த்தீங்கன்னா I0 by 4. ஸோ ஆன்சர் வந்து I0 by 4. ஒரு ஸ்லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த இன்டென்சிட்டி வந்து 4 times வந்து டிக்ரீஸ் ஆகும். Question number 19. The intensity at the maximum in a Young's double slit experiment is I0. So Imax ஓட வேல்யூ I0.
Distance between two slits is d is equal to 5 lambda, where lambda is the wavelength of light used in the experiment. What will be the intensity in front of one of the slits on the screen placed at a distance d is equal to 10d? ஸோ இப்போ நான் ஸ்லிட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது S1, இது S2, இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்மால் d அண்ட் ஸ்க்ரீனிங் இருக்குது, இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கேபிட்டல் D. ஜென்ரலாக எனக்கு இங்கே தான் சென்டரில் தான் எனக்கு ஃபார்ம் ஆகும். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்டென்சிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த ஸ்லிட்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். ஸோ இப்போ நான் S1க்கு முன்னாடி ஃபார்ம் ஆகுதுன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்க. லெட்ஸ் டேக் திஸ் பாயிண்ட் as P. அப்போது எனக்கு இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் D. பட் S2லேருந்து போகும்போது இப்படி போகும். ஸோ தேர் இஸ் அ பாத் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் S1 அண்ட் S2. ஸோ இந்த பாத் டிஃப்ரென்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா S2P மைனஸ் S1P, இந்த ரெண்டு பாத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ S2P ஓட டிஸ்டன்ஸ், ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே ஃபார்ம் பண்ணுது. அப்போ வந்து ரூட் ஆஃப் d² ப்ளஸ் d², பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா. அதே மாதிரி S1P-யோட வேல்யூ கேபிட்டல் D. ஸோ இந்த ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா del is equal to root of d² plus d² minus D. ஸோ இதிலேருந்து D காமனாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா 1 plus d² by d² the whole power 1/2 minus D. ஸோ D is double greater than D அப்படிங்கிறதுனால, அதாவது கேபிட்டல் D வந்து ஸ்மால் d விட பெருசாக இருக்கிறதுனால இந்த ரூட்டை உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா this would be D into 1 plus d² by 2d² minus D. D உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது D plus d² by 2D minus D. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ டெல்லோட வேல்யூ எனக்கு என்னென்னு கிடைக்கும்னா d² by 2D. பட் Dயோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும் 10D. அப்போ எனக்கு இந்த D இது கேன்சல் ஆச்சுன்னா D by 20 அண்ட் Dயோட வேல்யூ 5 lambda by 20, ஸோ 4. ஸோ டெல்லோட வேல்யூ lambda by 4. அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா pi is equal to 2 pi del by lambda, so which is 2 pi by lambda into டெல்லோட வேல்யூ lambda by 4. ஸோ அப்போ பையோட வேல்யூ எனக்கு pi by 2 அப்படின்னு கிடைக்குது. பட் நமக்கு இன்டென்சிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்டென்சிட்டி ஃபார்முலா I is equal to I0 அல்லது I max cos square pi by 2. ஜென்ரலாக 4I0 cos square pi by 2ன்னு வரும். நான் அந்த 4I0 தான் I max, அப்போ I max cos square pi by 2ன்னு எடுத்திருக்கேன். அப்போது I is equal to I maxோட வேல்யூ I0ன்னு கொடுத்துட்டாங்க, cos square பையோட வேல்யூ pi by 2, மறுபடியும் ஒரு divided by 2, so this would be pi by 4, which is I0. pi by 4 ஓட வேல்யூ 45, so 1 by root 2 the whole square வரும், which is I0 by 2. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3, I0 by 2. Question number 20. In Young's double slit experiment, sources of equal intensities are used. So I1 is equal to I2. The distance between the slits is D and the wavelength of light used is lambda. The angular separation of nearest points on either side of the central maximum where intensities become half of the maximum value. ஸோ அப்போ எனக்கு இன்டென்சிட்டி வந்து என்ன இருக்குன்னா மேக்ஸிமமில் பாதியாக வந்திருக்கு. இப்போது நான் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு S1, S2 இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கேபிட்டல் D, ஸ்க்ரீனிங்கை ப்ளேஸ் பண்ணியிருப்போம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் D. இப்போ எனக்கு இங்கே தான் சென்ட்ரல் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ எனக்கு ஏதோ ஒரு பொசிஷனில் இன்டென்சிட்டி வந்து half ஆஃப் த மேக்ஸிமம் இன்டென்சிட்டின்னு வருது. ஸோ நான் அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து எந்த டிஸ்டன்ஸுன்னு தெரியாது, ஸோ அதனால் நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதனுடைய ஆங்குலர் ஸ்ப்ரெட் என்ன. அப்போ எனக்கு இங்கே இருக்குது அப்படின்னா எனக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்லேயும் எனக்கு அதே மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும்.
ஸோ அப்போ இந்த மொத்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது என்னவாக இருக்கும், θ/2, இதுவும் θ/2. ஸோ இப்போ எனக்கு வந்து இன்டென்சிட்டி வந்து half ஆஃப் த மேக்ஸிமம் இன்டென்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டென்சிட்டியோட ஃபார்முலா I is equal to I max cos square pi/2. ஸோ அப்போ ஐயோட வேல்யூ தான் I max/2. ஸோ அப்போ I max/2 is equal to I max cos square pi/2. ஸோ I max கேன்சல் ஆயிரும். ஸோ cos square pi/2 ஓட வேல்யூ 1/2 இருக்கும். ஸோ ஸ்கொயர் அங்கே போச்சு அப்படின்னா ரூட் ஆயிரும். ஸோ cos pi/2 ஓட வேல்யூ 1/√2. ஸோ அப்போ pi/2 ஓட வேல்யூ pi/4. ஸோ pi is equal to pi/2. அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா pi is equal to 2pi del by lambda. அப்போது டெல்லை என்னென்னு எழுதலான்னா pi into lambda by 2pi. பையோட வேல்யூ pi/2 into lambda by 2pi. So pi will get cancelled. So del is equal to lambda by 4. இப்போ இந்த தீட்டா ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து எனக்கு எக்ஸு அண்ட் இந்த ஆங்கிள் θ/2, இது வந்து டி. அப்போ tan θ அப்ளை பண்ணும்போது எனக்கு θ/2 is equal to x/d அப்படின்னு வரும். அப்போ θ is equal to 2x/d. இப்போது எனக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ வேணும். எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2/t. எக்ஸுக்கு வந்து பாத் டிஃப்ரென்ஸ், அதாவது லாம்டா வேல்யூ நம்ம எடுக்கணும், இன்டூ கேபிட்டல் டி பை ஸ்மால் டி. ஏன்னா எனக்கு ஹாஃப் ஆஃப் த இன்டென்சிட்டினா அங்கே இன்டென்சிட்டி இருக்குது, அப்போ அது ப்ரைட் ஃப்ரிஞ்சாக தான் இருக்கும். அப்போ லாம்டா d/d அந்த ஃபார்முலா தான் நான் இங்கே பாத் டிஃப்ரென்ஸ் இன்டூ d/dன்னு எழுதியிருக்கேன். ஸோ திஸ் would become 2/d இன்டூ பாத் டிஃப்ரென்ஸ் வந்து λ/4 இன்டூ d/d. ஸோ dd கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 2. ஸோ அப்போ தீட்டாவோட வேல்யூ λ/2d. ஸோ அப்போ ஆப்ஷன் 2. ஸோ அவ்வளோதான், ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்களா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in the next video. Bye.